தமிழ்நாட்டில் ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. சுய தொழில் செய்யக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்லை ஏதேனும் ஒரு தொழில் செய்வர்கள் கூட இன்றைக்கு திண்டாடுகிற நிலைமைக்கு உண்டாயிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் பெற்று மீண்டும் ஒரு ஆட்சி வந்தாலும் கூட நிதிநிலை அறிக்கை செய்ய முடியாமல் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இதற்கெல்லாம் போராடாமல், இதற்கெல்லாம் பேசாமல், சட்டமன்றத்தில் வலியுறுத்தாமல் இன்னைக்கு குக்கைன் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மது விற்பனை அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறைகள் எத்தனை போக்குகளுக்கெல்லாம் கண்டிக்காம, இந்த சட்டப்பேரவையை முடக்காம, சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்காம இன்னைக்கு மத பிரச்சனையும், மொழி பிரச்சனையும், சாதிய பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்றால் உங்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். வரக்கூடிய 2026 உங்களுக்கு தேவையை என்ன? சாலை கட்டமைப்பு இருக்கிறதா? மின்சாரம் சரியாக கிடைக்கிறதா? குடிநீர் சரியாக கிடைக்கிறதா? எந்த அமைப்பை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை கொண்டு வருவதற்காக இந்த அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதைத்தான் தேமுதிக தொடர்ந்து கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு கடன் சுமையை மக்கள் மேல செலுத்த இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாக்களியுங்கள் என் அன்பு மக்களே.